செய்திகள் தொடர்கின்றன. எகிப்து, சிரியா, லிபியா நாடுகளைத் தொடர்ந்து செனகல் நாட்டிலும் அதிபருக்கு எதிராக போராட்டம் வலுத்துள்ளது. இதைத் தொடர்ந்து நடைபெற்ற வன்முறையில் மாணவர் ஒருவர் கொல்லப்பட்டார். மத்திய மற்றும் மேற்கத்திய நாடுகளில் நீண்ட நாட்களாக ஆட்சியில் இருந்து வரும் அதிபர்கள் மீது சர்வாதிகாரம், சொத்து குவிப்பு உள்ளிட்ட பல புகார்கள் தெரிவிக்கப்பட்டு வருகிறது. உதாரணமாக, எகிப்து, சிரியா, லிபியா ஆகிய நாடுகளில் புரட்சி ஏற்பட்டு அங்கு மக்கள் அரசு அமைவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்நிலையில் செனகல் நாட்டில் அதிபராக பதவி வகித்து வரும் அப்துல்லாயே வதே 3வது முறையாக அதிபர் பதவிக்கு போட்டியிடவுள்ளார். இதற்கு அந்நாட்டு மக்களிடையே கடும் எதிர்ப்பு வலுத்து வருகிறது. தலைநகர் டாக்காரில் ஏராளமான மக்கள் ஒன்று திரண்டு நடத்திய பிரம்மாண்ட பேரணியின் போது மாணவர் ஒருவர் லாரியில் அடிபட்டு உயிரிழந்த சம்பவம் கலவரமாக மாறியது. 2 முறை அதிபராக இருந்தவர்கள் 3வது முறை போட்டியிட முடியாது என்ற அந்நாட்டு சட்ட விதிகளை 85 வயது அதிபருக்காக மாற்றியமைக்கப்பட்டதும் தெரியவந்துள்ளது. இதைத் தொடர்ந்து அந்நாட்டின் எதிர்க்கட்சிகள் மற்றும் பொதுநல அமைப்புகள் ஒன்று கூடி 3வது முறையாக போட்டியிட உள்ள அதிபர் வதேவின் முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்த போராட்டத்தின் மீது போலீசார் மீது கல்வீச்சு தாக்கப்பட்டதை அடுத்து கூட்டத்தை கலைக்க தடியடி நடத்தியதோடு கண்ணீர் புகை குண்டும் வீசப்பட்டது. மத்திய கிழக்கு நாடுகளைத் தொடர்ந்து மேற்கு ஆப்பிரிக்க நாடான செனகலில் வெடித்துள்ள புரட்சி தீவிரமடைந்து வருகிறது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் போட்டிகளில் இந்திய அணி மோசமான தோல்வியடைந்ததை தொடர்ந்து கேப்டன் பதவியில் நீடிப்பதை தான் விரும்பவில்லை என்று கேப்டன் டோனி தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய அணி 4 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் படுதோல்வி அடைந்து தொடரை பறிகொடுத்தது. இதனையடுத்து கேப்டன் பொறுப்பிலிருந்து டோனி விலக வேண்டும் என்று பலர் வலியுறுத்தினர். இந்நிலையில் சிட்னியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கேப்டன் பதவியில் நீடிப்பதை தான் விரும்பவில்லை என்றும் தேவைப்பட்டால் தனது பதவியை ராஜினாமா செய்ய தயார் என்றும் கூறினார். மேலும் இந்த பதவி ஒருவருக்கு மட்டும் சொந்தமானது அல்ல என்று கூறிய கேப்டன் டோனி இந்திய அணியில் இளம் வீரர்கள் அதிகம் பேர் சேர்க்கப்படுவதை தான் வரவேற்பதாகவும் தெரிவித்தார். இதனிடையே இந்திய ஆஸ்திரேலிய அணிகள் மோதும் முதலாவது டுவெண்டி போட்டி இன்று பிற்பகல் 2 மணிக்கு சிட்னியில் தொடங்குகிறது. அங்கு கடந்த சில நாட்களாக மழை பெய்து வருவதால் ஆடுகளம் ஈரப்பதமாக உள்ளது. எனினும் வீரர்கள் தீவிர வலைப்பயிற்சியில் ஈடுபட்டுள்ளனர். மீண்டும் முக்கிய செய்திகள். தமிழக சட்டப்பேரவையில் கூடுதல் செலவினங்களுக்கான துணை நிதிநிலை அறிக்கை இன்று தாக்கல் செய்யப்பட்டது. தானி புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தனி இயக்குநரகம் அமைத்து நிவாரணப் பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று சட்டசபையில் தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. ஊழல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செய்ய மத்திய அரசு 3 மாத காலத்தில் அனுமதி அளிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கூடங்குளம் அணு உலை விவகாரம் தொடர்பாக பேச்சுவார்த்தையில் பங்கேற்க வந்த போராட்ட குழுவினருக்கும் அணு உலை ஆதரவு இயக்கத்தினருக்கும் மோதல் வெடித்ததால் பெரும் பதற்றம் நிலவியது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1 மணிக்கு. வணக்கம்.